ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவலமான ஒரு வேலை பார்க்குறா இந்த சுடர். அதுக்கு தண்டனையா நம்ம வெண்பாவே சுடரோட மூஞ்சில குத்தி குத்தி ரத்தத்தையே வர வைக்கிறாங்க. அப்படி என்ன வேலை பார்த்தாங்க? வெண்பா பாப்பாக்கு இவ்ளோ கோவம் எங்கேருந்து வந்துச்சு? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் நிஷா சொல்லிட்டு போனா, "இதுக்கு மேல உனக்கு அம்மா எல்லாமே ரேணுகா அம்மா தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமேலுமே நம்ப வெண்பா யார் எத்தன அம்மா வந்தாலும், எனக்கு மல்லி அம்மா தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, மல்லி கூட விளையாடுறது, போறது, தூங்குறது அப்படின்ற மாரி இருக்கும்போது, இந்த இவ சீன் போடணும், விஜய் கிட்ட மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சுடர் வேணும்னே "வா வெண்பா, நான் உனக்கு சொல்லி தர்றேன்." அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல என்னாலலாம் வர முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "வர முடியாதா? இப்ப வர்றியா? வரலையான்னு?" கேட்கும்போது, "இல்ல வர முடியாது. நான் மல்லியம்மாட்ட தவிர வேற யார்கிட்டயுமே கத்துக்க மாட்டேன், போமாட்டேன். எனக்கு மல்லியம்மா சொன்னா மட்டும் தான் புரியும்." அப்படின்ற மாரி சொல்ல, "நான் உன்ன 10 மாசம் பெத்து எடுத்தவ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரியாது. என்ன இத்தன வருஷமா வளர்த்து ஆளாக்குனது, நல்லது கெட்டது சொன்னது எல்லாமே என் மல்லியம்மா தான். அதனால என் மல்லியம்மாவ தாண்டி நான் எங்கேயும் போவும் மாட்டேன், வரவும் மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே சுடருக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. "வெண்பா கூப்பிட்டா வா வெண்பா. இதான் உனக்கு மரியாதை. மரியாதைன்னா உனக்கு என்னன்னு தெரியாதா?" அப்படின்ற மாரி வார்த்தையெல்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மல்லிய திட்ட ஆரம்பிக்கிறா. "பெரியவங்களுக்கு மரியாதைன்னா என்னன்னு கூட தெரியாமல சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்க. இரு உன்ன விஜய் கிட்ட சொல்லிவிடுறேன். ஒரு நல்லது கெட்டது கூட சொல்லி வளர்க்க தெரியல. நீ எல்லாம் என்ன மல்லி அம்மா?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க நம்ப சுடர். உடனே மல்லிக்கு கோவம் வருது. "இங்க பாரு சுடர், வார்த்தைய அளந்து பேசு. இல்லன்னா என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வெண்பாவ மறுபடியும் கூப்பிடுறா சுடர். "வா வெண்பா, வா வெண்பான்னு." "என்னால வர முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு புரியாதா? எதுக்காக என்ன டார்ச்சர் பண்றீங்க?" அப்படின்ற மாரி வெண்பா கேட்கவுமே, சுடருக்கு கோவம் "என்னடி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், வரவே மாட்ற." அப்படின்ற மாரி கைய ஓங்கவுமே, மல்லிக்கு செம கோவம் தாங்க முடியலங்க. இப்படியே இவள விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, போயிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "இன்னொரு வாட்டி வெண்பா விஷயத்துல எதனா தலையிட்டேன்னா, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என் உயிரே வெண்பா தான். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நீ நெனச்சேன்னா சுடர், என்ன வேற மாரி பாப்பேன்னு." சொல்லவுமே, அவளுமே "என்னாடி என் புள்ளைய என்கிட்ட இருந்தே பிரிக்கிறியான்னு?" சொல்லிட்டு, இவ மல்லி அடிக்க சுடர் மல்லிய அடிக்க ஆரம்பிக்கவுமே, வெண்பாவுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. "ஏய், எப்படி எங்க அம்மாவ நீ அடிக்கலான்னு சொல்லிட்டு வச்சாங்க பாருங்க நம்ம வெண்பா சுடர் கன்னத்துல. உண்மையாலுமே வேற லெவலுங்க. பயங்கரமா அடிச்சுட்டாங்க. அவளுக்கு என்ன பண்றது போறதுன்னே தெரியல. "என்ன சின்ன புள்ளைய விட்டு அடிக்க விடுறியா?" அப்படின்ற மாரி கேட்க, உடனே விஜய் எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நம்ப வெண்பா சொல்றாங்க இந்த மாரி, "இங்க பாரு, என் மல்லியம்மாகிட்ட தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாத. பண்ணாம இருந்தா நல்லது. இல்லன்னா இந்த கல்யாணத்த நான் நடத்த விடமாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, சுடருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா விஜய்க்கு எல்லாமே தான் மக தானே. எப்படியுமே வெண்பா சொன்னா கேட்பான் அப்படின்ற மாரி தெரிஞ்சதுனால, சுடருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம, உடனே என்ன பண்றான்னா, இந்த மாரி "என்ன விஜய் இதெல்லாம்?" அப்படின்ற மாரி இவங்க கேட்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வெண்பா கிளியரா சொல்லிடுறாங்க. "ஏதாவது என்ன பத்தியோ, மல்லியம்மா பத்தி ஏதாவது நீ சொன்னன்னு வச்சுக்கோ, மவளே நீ காலி." அப்படின்ற மாரி மிரட்டவுமே பயம் வர ஆரம்பிக்குது சுடருக்கு. ஐயையோ! நமக்கு இப்போதைக்கு கல்யாணம் தான் முக்கியம். கல்யாணத்த முடிச்சுட்டு உன்னை என்ன பண்றேன்னு பாருடி அப்படின்ற மாரி பயங்கரமா சவால்லாம் விடுறாங்க நம்ப வெண்பா. வெண்பா சுடர அடிச்சதுல யாருக்கெல்லாம் விருப்பமோ, யாருக்கெல்லாம் புடிச்சிருந்துச்சோ அவங்கலாம் மறக்காம லைக் பட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துட்டாங்க. என்ன நடந்தாலும் போனாலும் இந்த கல்யாணத்த நடத்த விடக்கூடாது. இப்பவே இவ அராஜகம் பண்றான்னா, ஏதோ தப்பா இருக்கு. மல்லிகிட்ட போய் சொல்றாங்க, "அம்மா, இவங்க என்ன பெத்தவங்க மாரியே தெரிலம்மா. ஏதோ திருட்டு கும்பல் தலைவி மாரி இருக்கு. அதனால இப்படியே விட்டு வச்சா சரி வராதும்மா. ஏதாவது ஒரு முடிவு நம்ம எடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஆமா வெண்பா, இவ உன் அம்மாவே இல்ல தான். அதுக்கான ப்ரூஃப் தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன்." அப்படின்ற மாரி மல்லிகிட்ட சொல்லவுமே செம டென்ஷன்ல "என்னம்மா சொல்றீங்க? சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல பாருங்க நடக்க போகுதுன்னு." கேட்கவுமே, இங்க இவங்க பேசிட்டு இருக்கும்போது விஜய் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு, பேசிட்டு, அடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் விஜய் வர்றாங்க. வந்ததுமே "என்ன ஆச்சு? ஏன் இந்த இந்த மாரி சத்தம்லாம் கேட்டுச்சு, என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்க,
ஒன்றும் இல்லையே டாடா எல்லாம் நான் நல்லா தானே இருக்குது, ஒன்றுமே இல்லை டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லையே வெண்பா, ஏதோ சத்தம் கேட்டுச்சே வெண்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை டாடா, இந்த மாதிரி சும்மா அடித்து விளாண்டுட்டு இருந்தோம். இல்லை ரேணுமா அப்படின்ற மாதிரி சொன்னதே உடனே ரேணுகாவுக்கு கோவம் வருது. ஏன் ரேணுகா வந்து உன் கண்ணம்லாம் செவந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே கண்ணம்மா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே விஜய் அப்படின்ற மாதிரி இவளும் முடிஞ்ச அளவு சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் வந்து முழுசாக வந்து சமாளிக்கவே முடியல அவளால். ஏன்னா அவளுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அதனால தான் நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், எல்லாம் நல்லா தான் நடக்குது, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே தாங்க நம்ம வெண்பாவோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. உண்மையிலுமே வந்துட்டு வெண்பாவுக்கும் மல்லிக்கும் உள்ள கனெக்ஷன் வேறு லெவலில். இந்த மாதிரிலாம் யாராவது இருப்பாங்களான்னு தெரில. ஆனால் அவங்களோட அன்பை பார்க்கவே ரொம்ப குட்டாக இருக்குது. நல்ல ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பெற்றவங்க இருந்தாலும் வளர்க்குறவங்களுக்கு பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயாச்சும் தொடருதா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. ஆனால் எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சீக்கிரமாகவே வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ண தான் போகிறாங்க. எந்த மாதிரி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்தாகணும். ஏன்னா வந்து இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனாலவே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி செம காண்டில் இருந்துகிட்ருக்காங்க. என்னடா இது இப்படி நடந்துகிட்ருக்கே, இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராதே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்குது. இதனாலவே வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிட்டாங்க, என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கான பதில் வந்து கிடைக்க தான் போகுது. அப்போ சுடர் நீ பயங்கரமாக வந்து அனுபவிக்க தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயாச்சும் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதா இல்லையா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.